ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா, அறிவாளி முயல். ஒரு காடு இருந்துச்சான். அந்த காட்டில் சிங்கம் இருந்துச்சான். அந்த சிங்கம் தான் அந்த காட்டுக்கு ராஜாவான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, தினமும் ஒவ்வொரு விலங்குகளை பிடிச்சி அடித்து சாப்பிடுமா. இதை பார்த்து எல்லா விலங்குகளும் பயப்பட ஆரம்பிச்சிருச்சு, எங்கே தன்னை சாப்பிட்ருமோ அப்படின்னு. அதுக்காக ஒரு கூட்டம் போட்டுச்சுங்க எல்லா விலங்குகளும் சேர்ந்து. அதில் பேசி என்ன முடிவு பண்ணுச்சுங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விலங்குகளை அனுப்பி வைக்கலாம் அப்படி முடிவு பண்ணுச்சுங்க. அதுபடி ஒரு நாள் ஒரு முயல் குட்டிக்கு அந்த அந்த வாய்ப்பு வந்துச்சு. இது போயிட்டு சிங்கத்திட்ட பேசிச்சு. சரி பார்த்து, தலைவரே உங்களை போலவே ஒருத்தன் ஒரு சிங்கம் இருக்குது, அது தான் காட்டுக்கு ராஜான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு தலைவரே அப்படின்னு அந்த சிங்கத்தை பார்த்து சொல்லிருச்சு. உடனே சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு. எங்கே இருக்குது அந்த சிங்கம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அந்த முயல்கிட்ட. இந்த முயல் போயிட்டு ஒரு குளத்தை காட்டுச்சு. குளத்துக்குள்ளே தான் இருக்குது உங்களோட எதிரி அப்படின்னு சொன்னிச்சு. இந்த சிங்கமும் எட்டி பார்த்துச்சு. பார்த்தா அது மூஞ்சியே இந்த தண்ணியில் பிம்பமாக தெரிஞ்சிச்சு. இதை பார்த்து அந்த சிங்கம் ஏமாந்துருச்சு. உடனே இந்த முயல் பின்னாடி போய் நின்றுட்டு சிங்கத்தை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருச்சு. அதனால் நீந்தி வர முடியல வெளியில். அதனால் அந்த சிங்கம் தண்ணிக்குள்ளேயே மூழ்கி போயிடுச்சு. அதை பார்த்து எல்லா விலங்குகளும் சந்தோஷப்பட்டுச்சு. அப்பாடா நமக்கு தொல்லை ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் முயலை கூப்பிட்டு எல்லா விலங்குகளும் பாராட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஒரு விஷயம் தப்புன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை எப்படி அறிவால் சாதிக்கணும் அப்படின்னு யோசித்து சரியாக நம்ம அந்த வேலையை செஞ்சு நம்ம காப்பாற்றிக்கணும்.